ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ நம்ம ஒருத்தவங்க பற்றி தான் பேச போகிறோம். எப்படின்னாக்கா, மாரி செல்வராஜ் சார் பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஏன் என்ன எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு படம் எடுக்கிறது அது எவ்வளோ முக்கியம் தெரியுங்களா? அதில் எவ்வளோ வேலை செய்யணும், எவ்வளோ ஒரு ரொம்ப யோசிக்கணும். ஒரு குடும்பத்தை எப்படி நடத்துறதுக்கு நம்ம யோசிக்கணுமோ, கஷ்டப்படணுமோ, அந்த மாதிரி ஒரு படம் எடுக்கிறதுக்கு அவ்வளோ ஒரு கஷ்டப்படணும். ஆனா மாரி செல்வராஜ் சார் எவ்வளோ படம் பண்ணியிருக்காரு, எவ்வளோ இது பண்ணியிருக்காரு. ஆனா நாங்களாம் ஒரு வாட்டி தேட்டருக்கு போய் பார்க்கும் போதெல்லாம் எங்க வீட்டுல சொல்லுவாங்க, இந்த படம் மாரி செல்வராஜ் சார் தான் எடுத்தாரு அப்படின்னு சொல்லி. நான் யோசிப்பேன், இவங்க ஒரு படம் எடுத்து ரிலீஸ் பண்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்படணும் இல்லையா? அது அதை ஆளுங்களை பிடிச்சி அதை எப்படி பண்ணணும், எப்படி இது பண்ணணும் அப்படின்னு ஒன்னொன்னும் சொல்லி கொடுத்து ஒவ்வொரு விஷயமும் பண்ணி அது அது இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அதோடைய எப்படிங்கிறது தெரியும். நம்ம தேட்டர்ல போய் படம் பார்க்கும்போது எல்லாரும் சொல்லுவாங்க, இந்த படம் பண்ணவங்க எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்க, நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு பேசும்போது டக்குன்னு நம்ம அவர் ஞாபகம் தான் வரும். சாரோட மாரி செல்வராஜ் சாரோடைய அவரு தான் ஞாபகம் வரும். நம்ம ஒவ்வொரு படமும் நல்லா பண்ணுவார். நான் ஒவ்வொரு படமும் நல்லா பார்ப்பேன், கேட்பேன். எனக்கு படத்து பேர்லாம் எனக்கு தெரியாது. எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க இது மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வச்சுதான் பரவாயில்ல நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒவ்வொருத்தரும் பாராட்டும் போது நான் நினைச்சுப்பேன், அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு படத்தை எப்படி கொண்டு போகணுமோ, எந்த ஹிட் ஆகிறதுக்கு எப்படி கொண்டு போகணுமோ, எப்படி நடத்தணுமோ, அந்த மாதிரி ஆளுங்கிட்ட நல்லா பேசி பழகி அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் பண்ணும்போது அவருக்கு அது அவருடைய வலியும் வேதனையும் அவருக்கு மட்டும்தான் தெரியும் இல்லையா? நம்ம சாதாரணமா பேசிடுறோம். அந்த படத்தை எடுக்கிறவங்க இப்படி அப்படின்னு நம்ம சாதாரணமா பேசிடுவோம். ஆனா அந்த படம் எடுக்கிறவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் வேதனையும் அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு தாய் ஒரு குழந்தைய பெத்தெடுக்கிறதுக்கு அவ்வளோ எவ்வளோ கஷ்டப்படணுமோ அவ்வளோ கஷ்டப்பட்டாதான் அந்த குழந்தைய நல்லபடியா ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டுட்டு போக முடியும். அது அந்த தாயோட கையில தான் இருக்கு. அந்த மாதிரிதான் ஒவ்வொரு படம் பண்ணும் போதும் மாரி செல்வராஜ் சார் எவ்வளோ கஷ்டப்படணுமோ அவ்வளோ கஷ்டப்பட்டு ஆளுங்களை நல்லபடியா கொண்டு எல்லார்ட்டையும் நல்லபடியா பேசி பழகி இந்த ஒரு படத்தோட கதை இப்படி கொண்டு போனதான் இந்த படம் நல்லா இருக்கும். மக்களை சிரிக்க வைக்கணும். சிரிக்க வச்சா மட்டும்தான் அந்த படம் அவ்வளோ நல்லா இருக்கும். எல்லாரும் படம் நல்லா இருக்கு. இப்போ சாதாரண ஒரு தேட்டர் படம் பார்க்க போனோம். இப்போ ரீசெண்டாக தீபாவளிக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுன்னு சொன்னாங்க. அதுக்கு போயிருந்தோம். எங்கள் வீட்டில் கூட்டு போனார். படத்தை பார்த்துட்டு அவ்வளோ நல்லா இருக்கு. அவளோட பாட்டு இந்த கதை எப்படி கொண்டு போகணும், என்ன எப்படி பண்ணா எப்படி இதாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயமும் யோசிச்சு யோசிச்சு ஒவ்வொரு விஷயம் பண்ணும்போது அது அவருக்கு தான் தெரியும். அதே ஒரு தன்னனா படம் பண்ணாரு மாரி செல்வராஜ் சார். ஆனால் அதில் பாட்டு ரொம்ப அழகா பண்ணியிருப்பாங்க. அந்த பாட்டு எங்கேயோ பேசப்படுது. அந்த படமும் அப்படிதான். அந்த பாட்டு எவ்வளோ இது பண்ணணுமோ, எவ்வளோ கேர் பண்ணி பார்க்கணும், எவ்வளோ அந்த படத்தை
மக்கள் வந்து எல்லாரும் எப்படி பார்க்கணும், இது பார்த்தா எப்படி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த படத்தை வந்து பேசப்படுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கணும் அவர், இல்லைங்களா? அதே மாதிரிதான் கமல் சாரு, மாரி செல்வராஜ் சார் அதில் படத்துல, அப்புறம் வந்து கமல் சார் இருக்காப்ப, அப்புறம் வந்து வடிவேல் சாரு, அப்புறம் வந்து இவர் பேர் என்ன, உதயநிதி சார், அவங்கெல்லாம் வந்து இந்த படத்துல இருக்காங்க. அந்த படத்தை வந்து கொண்டுட்டு போறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கணும், இல்லையா? நம்ம வந்து சாதாரணமா சொல்லுவோம், இவங்கள பெரிய நடிகர்கள், இவங்க வந்து நினைச்சா என்ன பண்ண முடியலாம் அப்படின்னு. ஆனா அந்த படத்தை வந்து எப்படி பண்ணணும், எப்படி கொண்டு வரணும், மக்கள் முன்னாடி எப்படி கொண்டு வரணும், அவங்க மக்கள் பேசப்படணும், மக்களுக்கு சிரிக்க வைக்கணும் அப்படின்னா அந்த படத்தை வந்து எப்படி பண்ணணுமோ அந்த அளவுக்கு வந்து அந்த படத்தை வந்து பண்ணியிருக்காரு. அந்த தன்னான படம் வந்து அவ்வளோ ஒரு ஃபேமஸ் ஆச்சு அவருக்கு வந்து. ஆனா அந்த படம் வந்து தன்னான படம் வந்து அதுல எவ்வளோ உழைப்பு, மக்களோட கஷ்டம், அவங்களோட உழைப்பு, நைட்டு பகல தூங்காம கொள்ளாம அந்த படத்தை பண்றதுக்கு எவ்வளோ அவங்க எல்லாரும் வந்து அந்த படம் நடிக்கிற அந்த இதுல இருக்கிறவங்க எல்லாமே அவ்வளோ எவ்வளோ கஷ்டப்படணுமோ அவ்வளோ கஷ்டப்பட்டா மட்டும்தான் அந்த படத்தை வந்து நம்ம ரிலீஸ் பண்ண முடியும். அதே மாதிரிதான் ஒரு தாயின் வயிற்றுல வந்து ஒரு குழந்தை பெத்தெடுக்கிற சமமா இந்த படத்தை வந்து அவ்வளோ வந்து ஒரு ஒரு நல்ல வழியில வந்து கொண்டு போயிருக்காங்க. அது வந்து ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம். அது எல்லாருமே பாராட்டுவாங்க. எல்லாம் இந்த படத்தை பார்த்தவங்க எல்லாருமே வந்து கண்டிப்பா பாராட்டுவாங்க. அவ்வளோ திரையுலகத்துல ரொம்ப பேசப்படுது இந்த படம். ஆனா இந்த மாரி செல்வராஜ் சாருக்கு தான் வந்து எப்பவுமே நன்றி சொல்லணும். ஒவ்வொரு படமும் பண்ணும் போதும் அவருக்கு அவரோட உழைப்பு தான், அவருடைய ஹார்ட் ஒர்க்கு, அவரோட உழைப்பு, ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு இதுல கொண்டுட்டு போறது, ஒரு பேசி என்ன பண்ணணும் ஏது பண்ணணுங்கிறத வந்து ரொம்ப சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம், இல்லையா? நம்ம வந்து சாதாரணமா சொல்லிடுவோம். ஆனா அதுல கஷ்டப்படுறவங்களுக்கு தான் அதோட அருமை என்னங்கிறது வந்து தெரியும். நான் வந்து ஒரு சாதாரண குடும்பத்துல பிறந்ததுதான். நம்மளுக்கு வந்து என்ன உலகம் ஏதுன்றது வந்து தெரியாது. நம்ம ஒரு ஒரு இதுல வந்து எங்க வீட்டுல வந்து ஒன்னொன்னும் சொல்றப்பதான் வந்து எனக்கு வந்து தெரியும். ஆனா இந்த படம் பண்ணதுக்கு வந்து மாரி செல்வராஜ் சாருக்கு வந்து எப்பவும் நான் வந்து நன்றி சொல்லுவேன். இன்னும் மேலும் மேலும் வளரணும், அவர் நல்லா இருக்கணும், அவர் ஃபேமிலி நல்லா இருக்கணும், அவர் குடும்பம் நல்லா இருக்கணும், பசங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். தேங்க்யூ.